உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாசினி அக்கா, ஸ்ரீஜா, நிறைய வேலை இருக்கு. வீட்டெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணணும். பூஜைக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணணும். சரி மாறி. அப்புறம் நீங்க 2 பேரும் போய் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள பூஜையில வந்து கலந்துக்க சொல்லி கூட்டிட்டு வரீங்களா? சரி மாறி, நானும் ஹாசினியும் போய் சொல்லிட்டு வரோம். மொத்தத்துல போன வருஷத்தை விட இந்த வருஷ பூஜை ரொம்ப சிறப்பா நடக்கணும். சிறப்பா பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் போலாம். பாத்தீங்களா சிஸ்டர், அந்த மாதிரி என்னென்னமா கதாளக்கிறான்னு. இதுக்கெல்லாம் அந்த கோவில் பூசாரி கேளா போல்டு, அந்த நீலகண்ட சாஸ்திரிகள் அவருடைய வளர்ப்பு அப்படி. சிஸ்டர், உங்ககிட்ட பொட்டி பாம்பா அடங்கியிருந்தால பொறி உருண்டை. அவ இப்ப மாரியோட சேர்ந்துகிட்டு உங்களுக்கு எதிரா உருண்டு உருண்டு எப்படி எல்லாம் பேசுறா. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது சிஸ்டர். அந்த பொறி உருண்டிய ஒரே நெசுக்கு அப்படியே பொடி பொடியா ஆக்கிரணும் சிஸ்டர். சிஸ்டர், மாரி உங்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் அவமானப்படுத்துறா, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறா. நாம எப்ப சிஸ்டர் அவளை ஜெயிக்கிறது சொல்லுங்க. இந்த வரலட்சுமி பூஜையில அது நடக்கணும். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும், சூர்யாவுக்கும் நல்லதுன்னு சொல்லி தானே நான் வேண்டான்னு சொல்லியும் அந்த மாரி வேணும்னு சொல்லி இந்த வரலட்சுமி பூஜைய பண்றா. ஆமா. இன்னைக்கு பூஜைக்கு பக்கத்து வீடுகள்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வருவாங்க. மாரி வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே சூர்யாவுக்கு எதிரா ஏதாவது கெட்டது நடந்தா, மாரி மேல ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் இந்த வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அபசகுணம் புடிச்சவ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாரி அவமானப்பட்டு அப்படியே நிப்பா. சிஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா அதுக்கு மாப்பிள்ள சூர்யாவுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கணுமே. தானாலாம் நடக்காது, நாம தான் நடத்தி வைக்கணும். சிஸ்டர், எப்பவும் நாம அப்படித்தானே சிஸ்டர் பண்ணுவோம். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, அத முதல்ல சொல்லுங்க சிஸ்டர். சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம அந்த பாம்பாட்டியை சந்திக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ண. ஓகே சிஸ்டர், நம்ம கிட்ட ஒரு விஷ நாகத்தோட ஒரு பாம்பாட்டி அலைஞ்சிட்டு இருக்கிறான். அவனை உங்ககிட்ட கோத்து விடுறேன். வணக்கம். வாங்கம்மா, வாங்க, உள்ள வாங்கம்மா. வா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. இருக்கட்டும், பரவாயில்லக்கா. இன்னைக்கு எங்க வீட்டுல வரலட்சுமி பூஜை வச்சிருக்கோம், நீங்க வந்து கலந்துக்கணும். ஆமாக்கா, கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். முதல்ல உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னும் அக்கம் பக்கத்துல எல்லாம் கூப்பிடணும்ல. ஆமாக்கா, மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். சரி, வரோம்க்கா. சரிம்மா, போயிட்டு வாங்க. நல்ல கிளைமேட். ஏய், இந்த இடத்துக்கு தான் வர சொல்லிருக்கியா? ஆமா சிஸ்டர், இதுதான் நீங்க ஸ்னேக் மேனை மீட் பண்ண போற மீட்டிங் பாயிண்ட். அது ஒண்ணு இல்ல சிஸ்டர், நீங்க ஸ்னேக் மேனை மீட் பண்றத யாரும் பாத்துற கூடாதுல்ல, அதனால தான் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துக்கு அந்த ஸ்னேக் மேனை வர சொல்லி இருக்கிறேன். செலக்ட் பண்ண இடம் எப்படி இருக்குது? ஆமா, நாம வந்துட்டோம். அந்த பாம்பாட்டியை காணமே. வந்துருவாரு, வெயிட் பண்ணுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.